ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டு டிஃபன் வந்து இட்லி தாங்க. இது வந்து ரேசன் அரிசியும் இட்லி அரிசியும் கலந்து அரைச்ச மாவுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இட்லி நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி நான் இட்லிக்கு அளந்து போடுவேன்னா, இது வந்து உலக்குங்க 200 கிராம் அளவு. இதில் வந்து 3 உலக்கு ரேசன் அரிசி போட்டுக்குவேன், 3 உலக்கு இட்லி அரிசி போட்டுக்குவேன், மொத்தம் 6 உலக்கு. அதுக்கு வந்து உலக்கு உளுந்து 200 கிராம் உளுந்து. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருவேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சுருவேன். அரை மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து நல்லா நமக்கு புசு புசுன்னு நல்லா மாவு நல்லா வரும். இந்த மாதிரி தான் நான் இட்லிக்கு போடுவேங்க. இப்போ வந்து இட்லி அரிசியோட விலை வந்து 65 ரூபாய் எங்கள் ஊரில் விற்கிது. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள். சும்மா அதே நம்ம மொத்தமாகவே இந்த இட்லி அரிசியே போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம கலந்து போட்டோம்னா கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணலாம். ஒரேடியாக நம்ம இட்லி அரிசியே ரேசன் அரிசியே கலந்தோம்னா நாளைக்கு கூட மாவு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். தக்காளி சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். சிம்பிளாக ஈஸியான தக்காளி சட்னி. என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து உளுந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க. வரமிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படியே போடுங்க, கருவேப்பிலை நிறையா சேர்த்தா நல்லது. கருவேப்பிலை போடும்போது பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கிண்டி போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. வதக்குங்க. அதுக்கு நாங்கள் வந்து வெங்காயத்தை எடுத்து செஞ்சிடறோம். இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு போடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பு அதை போட்டு 2 கிண்டுங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம். 2 பெரிய தக்காளி, பழமான தக்காளி 2 சேர்க்க போகிறோம். இதையே சேர்த்துக்கோங்க. ஓகே, நன்றாக வதக்கவும். நன்றாக வதக்கினாதான் சட்னி நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். மத்தியானம் வச்ச முட்டை குழம்பு இருக்குது, அதையும் சூடு பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இந்த குழம்பு சூடு பண்ணிக்கலாம். முட்டை குழம்பு மத்தியானம் வச்சோம், அதில் ஒரு முட்டை மட்டும் மிச்சம் இருக்கிறது. இந்த குழம்பு இருக்கனால தான் சட்னி கொஞ்சம் கம்மியாக அரைச்சிருக்கோம், இல்லைன்னா கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா மிச்சம் இருந்தால் அந்த சட்னியை காலையில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் வருது. அதனால் கரெக்டாக அரைச்சோம்னா நமக்கு பழைய சட்னி சாப்பிட வேண்டியது இருக்காது, இல்லைன்னா பழைய சட்னி நம்ம தான் சாப்பிட்ணும். அதனால தான் கம்மியாக இருக்குது. இப்போ குழம்பு சூடு பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ இன்னும் ஒரு இட்லி அவிஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆவி வரணும். ஆவி வருதா? ஆவி வந்துச்சுன்னா இட்லி அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இட்லி ஊற்றுறதுனால இப்படி வந்துருச்சு.
ஏன்னா தனித்தனியாக இருக்கும். நான் எப்போவுமே இட்லி வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு ஒரு இட்லியே இப்படி குத்தி பார்ப்பேன். ஒட்டலையா, ஒட்டலைன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தர் வந்து இப்படி பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பார்த்தா எனக்கு அவிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்காது. இப்படி குத்தி பார்த்தா தான் தெரியும். இப்போ வெந்துருச்சு, நம்ம இட்லி எடுத்துடலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இட்லியை வச்சு அதுக்கு வந்து இந்த சட்னி, இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சோமே அந்த வதக்கி அரைச்ச சட்னி. இந்த சட்னி வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டாதாங்க இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அப்படி சுள்ளுன்னு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மெயினாக இந்த நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்லி சூப்பரான இட்லி. சூப்பர். இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டிஃபன் இருந்தாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.